அனைவருக்கும் வணக்கம். குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் இன்று நாம் பசுவின் கேள்வி என்ற கதையை கேட்கவிருக்கிறோம். ஒரு நன்கு பசி எடுத்த ஒரு பசு ஒன்று எப்பொழுதும் சாப்பிடக்கூடிய வைக்கப்போர்கிட்ட போயிட்டு வைக்கல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகுது. அந்த நேரம் பார்த்து அந்த வைக்கப்போர் மேலே ஒரு நாய் ஒன்று படுத்துன்னு இருந்தது. அந்த படுத்துன்னு இருந்த நாய் இந்த பசுவை குலைச்சி அதோட கூரான பல்லெல்லாம் காமிச்சு பயமுறுத்தி விரட்டுது. இந்த பசுவும் கொஞ்சம் பின்வாங்கி வந்து மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா, சரி எப்படியாவது நமக்கு பசிக்கு சாப்பிட்லான்னு கிட்ட நெருங்குது. கிட்ட நெருங்குனா நாய் விரட்டுது. இப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரம் சென்று இந்த பசு என்ன பண்ணிச்சு, இந்த நாய்கிட்ட கேட்டுது, நாயை நீ இப்படி பண்ணுறியே, இது உனக்கே நியாயமாக இருக்கா? இந்த வைக்கோல் உன் சாப்பாடா? இதை உன்னால் சாப்பிட முடியுமா? இல்லை உனக்கு தான் இங்கே காவை காக்கிற வேலை கொடுத்துருக்குறாங்களா? எதுவும் இல்லை. வழக்கமாக இது நான் சாப்பிடக்கூடிய வைக்கோல். இதில் படுத்துக்கிட்டு என்னை பயமுறுத்தி துரத்துறியே, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசு வந்து இந்த நாயை பார்த்து கேட்டுது. இப்படி தாங்க சில பேர் வந்து அளவுக்கு அதிகமான ஆசையால் நிறைய பொருள்களை வாங்கி சேகரித்து வச்சுருவாங்க. அதை அவங்களும் பயன்படுத்த மாட்டாங்க, யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கும் தரமாட்டாங்க. இப்படி தான் சில பேர் இருக்கிறாங்க. அதை போல் இருக்கக்கூடாது. எதுவுமே நாம் பயன்பாட்டுக்கு உகந்ததை மட்டும்தான் நாம் வச்சுக்கணும். மீதி அவங்கவுங்க பயன்பாட்டுக்குரியதை அவங்கவுங்களுக்கு கொடுத்துடணும்.